வாரன் பஃபட் தான் வேர்ல்ட்ல 6th richest man. அவரோட இன்வெஸ்டிங்கை 11th ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவரோட 149 பில்லியன்ல கிட்டத்தட்ட 99% வெல்த் அவரோட 65 ஏஜுக்கு அப்புறம் தான் அவர் ஏர்ன் பண்ணாரு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். வாரன் பஃபட் இயர்லியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் காம்பவுண்ட் எஃபெக்டால இவ்வளோ பெரிய வெல்த் அவருக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நான் இப்போ உங்ககிட்ட $3 மில்லியன் வேணுமா, இல்லை 1 சென்ட் அடுத்த 30 நாளைக்கு டபுள் ஆகிக்கிட்டே இருக்கிற 1 சென்ட் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எல்லாம் 3 மில்லியன் தானே சொல்லுவீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 மில்லியனையும் உங்கள் ஃப்ரெண்டு 1 சென்ட்டையும் வச்சுருக்காருன்னு கன்சிடர் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 5 நாளைக்கு அப்புறம் 5.2 சென்ட் தான் இருக்கும். நீங்கள் அப்போவும் 3 மில்லியன் தான் வச்சுருப்பீங்க. 10 நாளைக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 16 சென்ட் வச்சுருப்பாரு. 20 நாளைக்கு அப்புறம் $5243 வச்சுருப்பாரு. நீங்கள் அப்போவும் 3 மில்லியன் தான் வச்சுருப்பீங்க. 30வது நாளில் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட $10,737 வச்சுருப்பாரு. இது உங்களோட 3 மில்லியனை விட 3 டைம்ஸ் அதிகம். 29ஆம் தேதி வரைக்கும் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 2.7 மில்லியன் தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக் 30வது நாளில் தான் தெரியும். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுவும் நம்ம லைஃப்பை இம்பேக்ட் பண்ணணும்னு டேவிட் ஹார்டி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் ஹென்ரி ஃபோர்டோட T மாடல் கார், அவர் எடுத்த அந்த சின்ன செலெக்ஷன், அவர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லாங் டைம் தான் அந்த காரோட சக்ஸஸ்ன்னு சொல்கிறாரு. காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக்கை நம்ம பார்க்கணுன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை எப்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பொதுவாக மனுஷங்களாக நம்ம எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கணும்னு நம்ம மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பண்ணுறப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்ம டெய்லி லைஃப்லையும் நம்ம செய்கிற ஹேபிட்லையும் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஏன்னா பொதுவாக எல்லாம் ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1-2 நாள் ட்ரை பண்ணுவாங்க, ரிசல்ட் கிடைக்கலன்னு குவிட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாம் ஜிம் போகணும், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. 1 வீக் போனதுக்கு அப்புறம் பாடியை பார்த்துட்டு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலன்னு குவிட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, டெய்லியும் பண்ணுற சின்ன சின்ன ஒர்க் அவுட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். காம்பவுண்ட் எஃபெக்டோட முழு ரிசல்ட்டை பார்க்கறதுக்குள்ளாரே எல்லாம் குவிட் பண்ணிடுறாங்க. ஏன் வாரன் பஃபட் இன்வெஸ்டிங்கை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அவர் எவ்வளோ இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து எவ்வளோ கிரைசஸ் அண்ட் ரிசெஷன் வந்தாலும் அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி தெரிஞ்சதால் பொறுமையாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் அப்படி பண்ணதால தான் அவரோட 65 ஏஜில் காம்பவுண்ட் எஃபெக்ட் மேஜிக்கால $149 பில்லியன் நெட்வொர்த்தை அவர் பில்ட் பண்ணார். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் 3 விஷயத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு டேவிட் ஹார்டி சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இன்புட், கான்டெக்ட், என்விரான்மெண்ட். நம்பர் 1 இன்புட். டேவிட் நம்ம மைண்டை ஒரு கிளாஸ் டம்ளர் மாதிரின்னு சொல்கிறாரு. இந்த டம்ளரில் நல்ல தண்ணியை ஊற்றுனா பார்க்க கிளியராக தெரியும், கெட்ட தண்ணியை ஊற்றுனா பார்க்க அழுக்காக தெரியும். நம்ம மைண்டு நல்ல பாசிட்டிவான விஷயத்த கொடுத்தா மைண்டும் பாசிட்டிவாக இருக்கும். நல்ல புக்ஸை படித்தா நாமளும் அதுலேருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். வேல்யூபிள் பாட்காஸ்ட்டை கேட்டால் நாமளும் வேல்யூபிளாக மாறுவோம். அதனால் உங்கள் இன்புட்டை சரியாக கொடுத்து உங்கள் காம்பவுண்ட் எஃபெக்ட் மேஜிக்கை பாருங்கள். நம்பர் 2 கான்டெக்ட். நம்ம சின்ன வயசில் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட 4 பேரோட ஆவரேஜ் தான் நாமன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்களோட காம்பவுண்ட் எஃபெக்டில் தான் உங்கள் ஃபியூச்சர், நீங்கள் எங்கே இருப்பீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கூட இருக்கவங்க ஜிம் போகிறாங்களா, நீங்களும் ஜிம் போவீங்க. உங்கள் கூட இருக்கவங்க புக்ஸ் படிக்கிறாங்களா, நீங்களும் புக்ஸ் படிப்பீங்க. ஸோ உங்களுடைய கான்டெக்டை எப்பவும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். நம்பர் 3 என்விரான்மெண்ட். நீங்கள் டெய்லி லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் உங்களோட காம்பவுண்ட் எஃபெக்டில் ஒரு பெரிய ரோல் பண்ணுதுன்னு டேவிட் சொல்கிறாரு. டேவிட் இங்கே என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறது சுற்றி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கன்சியூம் பண்ணுற என்விரான்மெண்ட்டையும் தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் இருந்து அதில் உங்களோட காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக்கை பாருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்.